Darling Retail Kitchen Appliances up to 60% offer. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. 60 plus advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Hair and Skin Clinic தான். I went in for a vaginal birth. இந்த தடவை என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட 54 மணி நேரம். C-section mothersக்கு ஒரு பெரிய drawback வந்து என்னன்னா யாராச்சும் கேட்டால் கூட நார்மல் டெலிவரினா ஒரு வால்யூம் அதிகமாக சொல்லுவோம். சிசேரியன்னா நம்மளுக்குள்ளேயே இது தப்பு பண்ணிட்டோமோ இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. சிசேரியன் வந்து ஆண்களுக்கு எத்தனை சர்ஜரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி தாங்குவாங்க, ஏதாச்சும் வேலை இருக்கா, குழந்தை பக்கத்தில் போனால் கூட ஐயோ அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கதா ரூம்குள்ளேயே போகாதும்பாங்க. நம்மளுக்கு அக்கா உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் வீடியோ பார்த்ததுனால எனக்கு தைரியம் வந்து நான் நார்மல் டெலிவரி எல்லாம் பண்ணேன்க்கா, உங்கள் வீடியோ பாசிட்டிவாக நிறைய வந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்டே வந்து என்னன்னா நிறைய பேருக்கு சைல்ட் பர்த் எஜுகேஷன் ஒரு ஃபீல்டு இருக்கிறதே தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்த பொண்ணு என்ன நிறைய பேர் தே ஹேவ் ட்ராமாஸ், தே ஹேவ் ஃபியர்ஸ். பட் என்னன்னா ஒரு ப்ரெக்னன்சி கிளாஸ் வந்து இன்ஃபர்மேஷனை தாண்டிங்க. நான் வந்து அந்த வஜைனல் ஃபார்ட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். நிறைய பெண்கள் வந்து அதை போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அண்ட் செகண்ட் ப்ரெக்னன்சி ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஐ ஹேட் ஜீரோ இன்ஃபர்மேஷனுங்க. செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து ஐ ஃபெல்ட் மோர் எம்பவர்ட் பிகாஸ் திஸ் டைம் ஐ வாஸ் அ பர்த் எஜுகேட்டர். நான் இத்தனை பேத்துக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பர்த்ஸ் வந்து கூட போயிருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில், அவங்க கூட நிறைய பர்த் கூடவே இருந்திருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ திஸ் ப்ரெக்னன்சி என்னென்னா எக்ஸசைஸ் ஆகட்டும், வெயிட் கெயின் எல்லாமே வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் control, I mean at least take care of myself better with and make informed decisions-ங்க. ஓகேங்களா, சும்மா எல்லாம் சொல்கிறது கேட்காம நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து எனக்கு இருந்துச்சுங்க. ஸோ திஸ் டைம் அதனால தான் என்னால் ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷனாக இருந்தாலும் செகண்ட் பேபி என்னால் நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் ஐ ஹேட் வெரி குட் சப்போர்ட்டுங்க. ஏன்னா நான் பர்த் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதனால வந்து இட் வாஸ் ஈஸியர் பிகாஸ் எவ்ரி ஒன் நியூ. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய விபேக்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அதாவது வஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன். ஸோ எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் எதுவும் இல்லாததுனால அண்ட் திஸ் டைம் நல்லா ஃபிட்டாக இருந்ததுனால, ஏன்னா எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எந்த வாட் யூ கால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது ஐ வாஸ் அ குட் கேண்டிடேட் ஃபார் இட். ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் இன் ஃபார் அ வஜைனல் பர்த். இந்த தடவை என்னென்னா எனக்கு கிட்டத்தட்ட 54 மணி நேரம் லேபருங்க. ஓகே. கோவிட் டைம் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில், வீட்டிலேருந்து யாரும் அலௌடும் இல்லை. அண்ட் பட் என்னென்னா ஹஸ்பண்டுக்கும் இன்ஃபர்மேஷன் இந்த தடவை கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுனால அவருக்கும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எனக்குமே இந்த தடவை ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுனால இட் வாஸ் ஈஸியர் டு கோப் அப் த்ரூ த ஹோல் ஆஃப் லேபருங்க. ஓகே மேம். ஸோ சி செக்ஷன்னாலே நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அது பயப்படுறது ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷன் தானுங்க. அப்புறம் நான் இப்போ எப்படி குத்துக்கோள் மாதிரி நல்லா தானே இருக்கேன். அதனால அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் வந்து சி செக்ஷன் மதர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக் வந்து என்னென்னா யாரும் தட்டி கொடுத்து பரவாயில்ல சி செக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஏய் பண்ணிட்ட, சி செக்ஷன்னா சிசேரியனா அதுலேயே நம்மளுக்கு மனசு உடஞ்சி போயிடும். யாராச்சும் கேட்டால் கூட நார்மல் டெலிவரினா ஒரு வால்யூம் அதிகமாக சொல்லுவோம். சிசேரியன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. சிசேரியன் வந்து இட்ஸ் அ மேஜர் லைஃப் சேவிங் ஆப்ரேஷனுங்க. அந்த காலத்தில் சிசேரியன் இல்லாததுனால தான் நிறையா அம்மா இருந்தாங்க, நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இந்த காலத்தில் சிசேரியன் இருக்கும்போது we are able to save a lot of babies, but all said and done C-section is a major surgery. உடம்ப வந்து எந்த ஆப்ரேஷனுமே நம்மளுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். சிசேரியனுங்கிற ஆப்ரேஷன் தான் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னுக்காக ஒரு பெண் போய் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த ஆப்ரேஷன் அத்தனை லேயர் கட் ஆகிறது யாருக்காக? எனக்காகவா? அந்த குழந்தை வாழணும், உங்கள் வம்சம் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம தலை மேலே தூக்கி வச்சு ஆடணுங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக ஷீஸ் கான் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அண்ட் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் ரெஸ்ட்டே இல்லைங்க. ரெஸ்ட்டுன்னா என்ன ரெஸ்ட்டுக்கு? குழந்தைக்கு பால் கொடுக்காம இருக்க முடியுங்களா? குழந்தை அழுதா அது அம்மா தான் வேணும்னா இல்லை நீங்கள் யாராச்சும் 10 மணி நேரம் வச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஆஃப்டர் த சர்ஜரி மற்ற எல்லா சர்ஜரியும் வந்து பாருங்கள், ஆண்களுக்கு எத்தனை சர்ஜரி பண்ணுறாங்க,
அதுக்கப்புறம் எப்படி தாங்குவாங்க? ஏதாச்சும் வேலை இருக்கா? குழந்தை பக்கத்துல போனா கூட, "ஐயய்யோ! அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குடா, ரூம்குள்ளேயே போகாதம்பாங்க." நம்மளுக்கு இங்கேயே இருக்கு குழந்தை. 24/7 we have to take care of a child. After the surgery அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சுங்க. ஸோ ஒவ்வொரு சி செக்ஷன் பண்ண அம்மா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தட்டி குடுத்துக்கணும். நம்ம பெருசா ஒண்ணு பண்ணியிருக்கணும். அந்த குழந்தை வளரும் போதெல்லாம் நினைக்கணும், "நான் பெருசா ஒண்ணு பண்ணியிருக்கிறேன்டா உனக்கு." அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து they will feel so much more better. ஏன்னா கண்டிப்பா சொசைட்டி சொல்லாதுங்க. நாம நம்மளுக்கு சொல்ல வேண்டியது தான். We should feel very proud of our scar. We should feel very proud of ourselves. நாம இன்னும் ஏன்னா நான் அன்னைக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அக்ரி பண்ணலைன்னா இன்னைக்கு அந்த குழந்தை இல்லைங்க. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கணும், எவ்வளோ ஒரு சாதிச்சிட்டேன்னு ஒரு இது இருக்கணும். ஆனா சி செக்ஷன் மதர்ஸ் ஆர் மேட் டு ஃபீல் வீக். ஸோ இங்க இருக்கிற எல்லா சி செக்ஷன் மதர்ஸ்க்கும் நான் சொல்றேன்னா, நீங்கெல்லாம் வந்து ஒரு ஜான்சி ராணி ஆஃப் யுவர் ஓன் கைண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல தைரியமா இருங்க. சி செக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் வந்து யூ கேன் பி யோர் செல்ஃப். எல்லாம் பயமுறுத்துருவாங்க, ஐயோ பழைய மாதிரி உடம்பே இருக்காது, அப்படியெல்லாம் இல்லைங்க. யூ கேன் ரிகவர், யூ கேன் பி த சேம் அண்ட் ஃபீல் குட் அபவுட் யுவர் பாடி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸுங்க. தாய் இல்லாம நான் இல்ல, தாய் இல்லாம யாருமே இல்ல. எக்ஸாக்ட்லி Okay. எக்ஸாக்ட்லி. அப்படி சொல்லலாம். அண்ட் நீங்க இந்த சோஷியல் மீடியால என்ட்ரி கொடுத்தது எந்த மொமெண்ட்ல அது சொல்லுங்க? என்னன்னா நான் வந்து முதல்லைங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல இருந்தேன். ஏன்னா நான் இந்த மாதிரி 4 வீடியோ எல்லாம் போட்டு வைரல்லாம் ஆகலைங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன்னா கிட்டத்தட்ட 6000 போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி லாங் ஜர்னி அண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க. விச் என்னன்னா நத்திங் வென்ட் வைரல், எவ்ரி திங் வாஸ் அ வெரி ஜென்யூன் க்ரோத் தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சது என்னன்னா, என் குட்டிக்கர்மா ஒரு பதிவுக்காக ஆரம்பித்தேன், ஒரு மெமரிஸ்க்காக. அப்புறம் ஸ்லோவாக இன்ஸ்டாகிராம் வாங்கினேன். தென் ஐ saw that it actually made a difference. ஸோ நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்ம எங்காச்சும் எங்கே போனாலும், அக்கா உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் வீடியோ பார்த்ததுனால எனக்கு தைரியம் வந்து நான் நார்மல் டெலிவரி எல்லாம் பண்ணேங்க்கா, உங்கள் வீடியோ பார்த்து தான்க்கா எனக்கு ஒரு தன்னம்பிக்கையே வந்துச்சு, வீடியோ பார்த்து தான்க்கா ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் when they say we feel more motivated and you feel like you want to do more. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ அதே சிம்பிளாக பாசிட்டிவாக நிறைய வந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது கூட நிறைய சரௌண்ட் பண்ணும். ஏன் கண்டிப்பாங்க. எனக்கு என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்டே வந்து என்னன்னா, நிறைய பேத்துக்கு சைல்ட் பர்த் எஜுகேஷன் ஒரு ஃபீல்டு இருக்கிறதே தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்த பொண்ணு என்ன ப்ரெக்னன்சி பற்றி பேசுது, இவங்க எப்படி பேசலாம், நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லைங்க. ஏன்னா சோஷியல் மீடியா நான் இப்போ கிட்டத்தட்ட நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து ரொம்ப கம்மியான வருஷம், 12 வருஷமா நான் ப்ரெக்னன்சி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேங்க. அண்ட் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் 8 வருஷமா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேத்துக்கு அந்த பேக்ரவுண்டே தெரியாது. இந்த பொண்ணு என்ன சும்மா அதோட ஓன் அனுபவத்தில் ஏதோ பேசுது. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் தட். ஸோ நிறைய எனக்கு அந்த மாதிரி கிரிட்டிசிசம் தான் வருது, இவங்க யார் ப்ரெக்னன்சி பற்றி பேசுறதுக்கு. ஸோ விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நான் வந்து இவ்வளோ ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை பேத்துக்கு ப்ரெக்னன்சி கிளாஸஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் கூட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சியும் போது அவங்களுமே ஒரு ப்ரெக்னென்ட் உமன் தான். தே வில் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த கிளாஸ், தே வில் வாண்ட் டு லேர்ன் எக்ஸசைஸ். அவங்களுக்குள்ள ஒரு இப்போ கோயம்புத்தூர் கிளாஸ்லிங்க ஒரு பொண்ணு இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. அதான் சொன்னாங்க, அனுக்கா எனக்கு கிளாஸ் வர வரைக்கும் நார்மல் டெலிவரியெல்லாம் சான்ஸே இல்லைன்னு தான்க்கா நினச்சேன், இப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வந்து எனக்கே திருப்பி தைரியம் வந்திருக்கு. சரி, நிறைய பேர் தே ஹேவ் ட்ராமாஸ், தே ஹேவ் ஃபியர்ஸ். பட் என்னன்னா ஒரு ப்ரெக்னன்சி கிளாஸ் வந்து இன்ஃபர்மேஷனை தாண்டிங்க மற்ற ப்ரெக்னென்ட் உமனை மீட் பண்ணுறது. நிறையா ப்ரெக்னன்சி கிளாஸில் நாங்கள் கோலாட்டம் பண்ணுவோம், கோலம் போடுவோம், நிறைய அழகான விஷயங்களும் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா தே கெட் ஆக்சஸ் டு ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பண்ணலாம், இது ஏன்னா என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோன்னா, டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ டைம் இல்லை டு சிட் அண்ட் கோ த்ரூ. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 9 கிளாஸ் எடுக்கிறோம், ஒவ்வொரு கிளாஸும் 3 மணி நேரம். ஸோ அந்த அளவுக்கு உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லாததுனால தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து தே கால் பர்த் எஜுகேட்டர்ஸ் டு டேக் கிளாஸஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லைங்க. ஸோ ஒரு சைடு அது கிரிட்டிசிசம் வரும், இன்னொரு சைடு வந்து இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லுது, நம்ம பாட்டி சொல்கிறதா கேட்கணும் தா. ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற பார்ட்டிஸ்க்கெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறது இல்லைன்னு நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. ஏன்னா என் கிளாஸுக்கு வர மதரெல்லாம் சொல்லுவாங்க, நானேங்க இவ்வளோ ஒழுங்காக தூக்குனது இல்லை, எங்கள் அம்மா தாங்க இவ்வளோ தூக்குவாங்க, எனக்கு இப்போ பேரன் பேத்தி வரும்போது எனக்கே பயமாக இருக்குங்க, எனக்கு குளிச்சு விடலாம் தெரியாதுங்க, ஆள் போட்டுக்கலாம் தான். ஸோ தே தெம் செல்ஸ் டோன்னும் போது கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் இது அனு நானே குளிச்சுட்ருவானு, நானே பண்ணிக்குவானு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வருங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன இவங்க டேபோ கண்டென்ட்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? என்னென்னா ஃபேமிலி சப்போர்ட்டுங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், பேசிக்காக கணவர். சரி, பட் என்னென்னா இது யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்க. நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஒடி
கால் ஒரு இப்போ நான் வந்து அந்த வஜைனல் ஃபார்ட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். நிறைய பெண்கள் வந்து அதை போட்டதுக்கு அப்புறம் இட் ரியலி வென்ட் பிக் பிகாஸ் சச் அ பேசிக் திங் நார்மல்னு தெரியல. இவ்வளோ நாள் அது நடந்த கூச்சப்பட்டுட்டு ஐயோ இது எதுமோ நம்ம உடம்புல அருவருப்பா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒருத்தவங்க வெளியில போய் இது நார்மல் அப்படின்னு போட்டோன்னே தான் எனக்கு இது நடந்திருக்கு, இது நார்மல், they feel so happy. So I think someone has to step up இல்லைங்க. So I feel that I have the confidence to do it. And இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்குங்க. Be it my in-laws. நான் இங்க வந்து in-laws கூட தான் ஐ மீன் ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. in-laws-ஆ இருக்கட்டும், எங்க மாமியார் தான் ஒரு பயங்கரம் வந்து என்ன சொல்றது என்னோட சியர் லீடரே. அவங்க வந்து அவங்களே நம்மளுக்கு கடைசியிலங்க ஊரோலக சொல்றது பார்க்கணுமா இல்ல ஃபேமிலி வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி சொல்றது பார்க்கணுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சியர் லீடரா இருக்கும்போது அப்புறம் நாம ஏங்க பயந்துக்கணும்? So I have a very supportive family. My husband, my brother, my father, my in-laws, செம்ம சப்போர்ட்டுங்க. my sons, இன்ஃபேக்ட் என் பெரிய பையன் தான் குட்டி பையன் பிறந்தோடனே அம்மா நீங்க மில்க் டொனேட் பண்ணியே ஆகணுமா, நீங்க எத்தனை லிட்டர்மா இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க, என்னம்மா 2 தானா, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கம்மா. ஸோ வி ஹேவ் சியர் லீடர்ஸ் அட் ஹோம் போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய உங்களோட ஃபாலோவர்ஸ், எங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா? என்னன்னா ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுங்க. ஸோ என்ஜாய் யோர் ப்ரெக்னன்சி. நம்மளுக்கு இது வந்து ஒன்ஸ் இன் அல்ல, இந்த குழந்தை கூட இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நல்லா ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. யார் எது சொன்னாலும் சும்மா போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம குழந்தை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சி எவ்வளோ தூரம் உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னியை நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் வூம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது ஃபேமிலிக்கு ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குங்க, நல்ல விஷயங்கள் கேட்குற மாதிரி பண்ணுங்க. அண்ட் தயவு செய்து பயமுறுத்தாதுங்க தேவையில்லாமல். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அண்ட் 3வது வந்து என்ன அப்படின்னா வந்து போகிற வரவங்க எல்லாம் ஒரு ப்ரெக்னென்ட் உமனோ இது வந்து நிறையா வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க, ஏதோ எவ்ரி ஃபேஸ் இஸ் டிஃபிகல்ட், நத்திங் இஸ் ஈஸி தன் த அதர். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு ஹாப்பி விஷயம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. தட் வில் ஆக்சுவலி மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் தானம் கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். Darling Retail kitchen appliances up to 60% offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 60+ advanced treatments இருக்க இந்தியாஸ் நம்பர் 1 reputed clinic னா அது VK Hair and Skin Clinic தான்.